krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. இன்ஃபேக்ட் குளிர்ந்த கடல் பகுதிகளில் அண்ட் எஸ்பெஷலி அண்டார்டிக் கடல்ல உயிர் வாழக்கூடியது இந்த krill. krill மோஸ்ட்லி கடலோட அடிப்பகுதியில தான் உயிர் வாழுது. அதுவும் மரக்கட்டைகளை உணவாக தின்னு வாழக்கூடியதான் இந்த krill. ஸோ krill நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கொழுப்பு நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடியது. ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்புகள் DHA EPA ரெண்டு ஒமேகா அதுல இருக்கு. அதே மாதிரி ஆஸ்டசாந்தின். ஆஸ்டசாந்தின்னா ஒரு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். நம்ம உடம்புல நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கக்கூடியதான் இந்த ஆஸ்டசாந்தின். krill-னால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, krill எடுக்கிறதுனால காக்னிட்டிவ் பவர். காக்னிட்டிவ் அப்படின்னா நம்மளுடைய மூளையோட செயல்பாடுகள், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, மூளையோட செயல்திறன், தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலை, ஒரு சுறுசுறுப்பு தன்மை, எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மூளை சார்ந்த ஒரு விஷயங்கள். அப்ப இந்த மூளை ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா krill ஆயில் எடுக்கணும். கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்க krill ஆயில் எடுத்து வரலாம். கண் பார்வை குறைபாடுகள் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஐட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, krill ஆயில் எடுக்கலாம். கெட்ட கொழுப்புகள் குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாக்குறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு krill ஆயில் கொடுக்கலாம். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை krill ஆயில்ல இருக்கு. krill ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும், ஸ்லீப் பேலன்ஸ் இது கொடுக்கக்கூடியது. ஃபேட்டி லிவர், உடம்புல கல்லீரல்ல கொழுப்பு போய் சேரும்போது அந்த ஒரு என்லார்ஜ்மெண்ட் வீக்கம் அடையும். இதுதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி krill ஆயில் பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம், இது வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். ஸோ krill ஆயில்ல எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வித் ஃபுட், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூல் முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனடியாக கேப்சூலை எடுத்துக்கலாம். இதுல இருந்து நான் ஒரு ப்ராடக்ட்டுமே நான் சொல்லக்கூடிய டோஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் கணக்கு. ஒரு நாளைக்கு 2 krill ஆயில் அப்படின்னு சொன்னா காலையில ஒன்று நைட் ஒன்று எடுக்கலாம், இல்லை காலையில ஒன்று மதியம் ஒன்று போடலாம், இல்லை மதியம் ஒன்று நைட் ஒன்று போடலாம், இல்லை அட் அ டைம் 2 கேப்சூல் போடலாம், எப்படி வேணா எடுக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாமே 12 வயசுக்கு மேலே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் 6 வயசுல ரெக்கமெண்ட் பண்ணலாம். krill ஆயில் 6 வயசுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஃபுட்டு தான் எடுக்கணும், ஆஃப்டர் ஃபுட்டு தான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பிஃபோர் ஃபுட்டோ ஆஃப்டர் ஃபுட்டோ 1 மணி நேரம் கேப் விடணும். ஏன்னா சில பேருக்கு எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா கம்ஃபர்டபுளா இருக்கும், சில பேருக்கு எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா வயிறு ஒரு மாதிரி உபசமா இருக்கு, வயிறு எரிச்சல் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்ட பிறகு சப்ளிமெண்ட்டை எடுக்கலாம். இதான் பேசிக் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்கக்கூடியது.